பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னா உங்களோட மனசு மாறணும். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்குற 2 பேர்ல ஒருத்தரோட வாழ்க்கை மாறுது, இன்னொருத்தருடைய வாழ்க்கை மாறாமலே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மோட்டிவேஷனல் வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தர் செயல்படுறாரு, இன்னொருத்தர் செயல்படுறது இல்ல. ஒரு ஃபிட்னஸ் வீடியோவை பார்க்குற 2 பேர், ஒருத்தர் ஃபிட் ஆகுறாங்க, இன்னொருத்தர் அப்படியே இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் செயல்படுறாரு, ஒருத்தர் இந்த மோட்டிவேஷனல் வீடியோ, ஃபிட்னஸ் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு மறுநாள்ல இருந்து அவரோட ரெகுலரான வாழ்க்கைக்கு போயிடுறாரு. உங்களோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா உங்களோட மனமும் உங்களோட செயலும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கூகுள்ல போய் நீங்க காஃபி நல்லதான்னு கேட்டீங்கன்னா, நல்லது அப்படிங்கிறதுக்கு பல சான்று வரும். அதே மாதிரி கூகுள்ல போயிட்டு காஃபி கெட்டதான்னு கேட்டீங்கன்னா, கெட்டது அப்படிங்கிறதுக்கும் பல சான்றுகள் வரும். அப்படின்னா கூகுள் பொய் சொல்லுதுன்னு அர்த்தமா? இல்ல. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ அதுக்கேத்த பதில தான் இந்த கூகுள் சர்ச் பண்ணுது. அதே மாதிரி தான் உங்களோட சப்கான்சியஸ் மைண்டும். உங்களால ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முடியாது அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தும். அதே மாதிரி உங்களால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முடியறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். உங்களோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களுக்குள்ள கேட்கிற கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அதை மாத்துங்க. இது என்னால முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலா இந்த விஷயம் என்னால முடியும் அப்படின்னு நம்ப ஆரம்பிங்க. அப்படி நம்ப ஆரம்பிச்ச அடுத்த நொடியே அந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி வர ஆரம்பிக்கும். நார்மலா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்றீங்க, அதுவும் குறிப்பிட்ட ஒயிட் கலர் கிரேட்டா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அதை ஃபீட் பண்ணி வச்சுட்டு நீங்க வெளியில போன உடனே அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்களுக்கு ஏகப்பட்ட ஒயிட் கலர் கிரேட்டா தெரியும். அதுக்காக அந்த ஒயிட் கலர் கிரேட்டா எல்லாம் அன்னைக்குதான் அந்த ரோட்ல வருதுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அந்த ஒயிட் கிரேட்டா ஏற்கனவே அந்த ரோட்ல போயிட்டு தான் இருந்தது. ஆனா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க எது முக்கியம் ஃபீட் பண்ணீங்களோ அதை மட்டும்தான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி உங்களால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிரெயின் ஃபில்டர் பண்ணி நீங்க இதுவரைக்கும் வெற்றி பெற்ற எல்லா விஷயங்களையும் உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். உங்களால முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி சந்திச்ச ஃபெயிலியர்ஸ், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாத்தையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நீங்க வேண்டான்னு நினைக்கிற விஷயத்த தள்ளி வைக்க பார்க்கும். லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நிச்சயமா மாற ஆரம்பிக்கும். லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ரெகுலரா ஒரு வேலைக்கு போற ஆளா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க புதுசா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுல டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து முதல்ல வர வார்த்தை, நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் யாரும் பிசினஸே பண்ணது கிடையாது, நம்ம அந்த லெவல்ல யோசிச்சதே கிடையாது, லாஸ் வந்தா நீ எப்படி மேனேஜ் பண்ணுவ, இந்த கேள்விதான் அவங்க கேட்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேள்வியா இருந்தா கூட உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லிமிட்டிங் பிலீஃப். இந்த வார்த்தைகள் எல்லாமே பல வருடங்களா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆயிருக்கு. இப்படி உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆயிருக்கிறத ரீப்ரோக்ராம் பண்ணி பாசிட்டிவ் எண்ணங்களா மாத்தி, உங்களால ஒரு விஷயம் முடியும், உங்களால ஒரு விஷயம் நடத்த முடியும், உங்களால ஒரு விஷயத்துல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற பிலீஃப் சிஸ்டத்தை நீங்க கொண்டு வர ஆரம்பிக்கணும். அப்படி கொண்டு வர ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை உங்களோட ஆசைப்படி மாறும். என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பழக்கத்தினால வந்தது. அதுதான் கிராட்டிடியூட். நான் என்னைக்கு என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சனோ, அன்னையில இருந்து புதிய வாய்ப்புகள் என்ன தேடி வர ஆரம்பிச்சது. ஏற்கனவே அந்த வாய்ப்புகள் எல்லாமே என்ன சுத்தி தான் இருந்தது. அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் நான் முன்னாடி கவனிக்காம இருந்தேன். என்னைக்கு நான் கிராட்டிடியூட் அப்படிங்கிற பழக்கத்துக்கு வந்தனோ, அன்னையில இருந்து இந்த வாய்ப்புகள் எல்லாம் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம், இது என்னுடைய முதல் யூடியூப் சேனல் இல்ல, இது என்னுடைய முதல் இன்ஸ்டா பேஜும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் 4 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 4 பேஜ் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது எதுலையுமே எனக்கு வெற்றி கிடைக்கல. அதுக்காக நான் அந்த விஷயத்த அப்படியே டிராப் பண்ணல. என்னால முடியும், நான் கண்டிப்பா வெற்றி பெறுவேன் அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். நான் நம்பினதின் விளைவா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் 10,000க்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்னுடைய இந்த யூடியூப் சேனல்லையும் 2,500க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2,500 பிளஸ் 10,000 அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ். இது எனக்கான ஒரு பெரிய வெற்றியா தான் நான் நம்புறேன். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். A manifestation without action is just an imagination. உங்களுடைய நம்பிக்கை செயலாக மாற வேண்டும்.
உங்களுடைய நன்றி ஒழுக்கமாக மாற வேண்டும். உங்களுடைய மிகப்பெரிய ஆசை தினசரி முயற்சியாக மாற வேண்டும். அப்படி இருந்தாதான் இந்த பிரபஞ்சம் உங்களோட முயற்சியுடன் சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் அந்த அற்புதமான மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். இந்த வீடியோல சொன்ன எல்லாத்துலயும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் உங்களுடைய செயல்களின் பிரதிபலிப்பு. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், உங்கள் செயல்களை மாற்றுங்கள், உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சத்து மேல நம்பிக்கையோட இருங்க, உங்க மேல நம்பிக்கையோட இருங்க. இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. மொத்த எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நிச்சயமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான அற்புதமான வாழ்க்கையை அமைத்து தரும். பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு மிக்க நன்றி.